Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Maths Basics எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகுற மாதிரியான பிராக்டீஸ் செட் தான் பார்க்க போறோம். அதாவது இது உங்களுக்கான டெஸ்ட் நம்பர் 6. ஆல்ரெடி கொடுத்திருக்கிற 5 டெஸ்டோட வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இல்ல அப்படினா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கொஸ்டினை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் உங்கள் ஆன்சரோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்குது இல்லைனா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -7/2 + 6/3. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? கீழே உள்ள 2 நம்பர் பாருங்கள், சேமாக இருக்கணும் ஃப்ராக்ஷன் நம்பர் பொறுத்த வரைக்கும். பட் இங்கே இல்லை. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், கீழே இருக்க 2 நம்பரும் ஒரே வாய்ப்பால் வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை இந்த 2 நம்பராலையும் இந்த நம்பரை வந்து இந்த 2 நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா -7/2 எதால் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே உள்ள 3ஆல் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது, 6/3 இருக்கா, இங்கே உள்ள 2ஆல் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து கீழே உள்ள நம்பர் சேமாக வரும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், -7 × 3 என்ன வரும், 7 21 வரும். கீழே என்ன வரும், 6 வரும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் என்ன வரும், 6 × 12/23 6 வரும். இப்போ சேமாக வந்துருச்சா, இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் என்ன வரும், கீழே சேமாக இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. மேலே ஆட் பண்ண என்ன வரும், -21 + 12 இருக்கா. அப்போ என்ன வரும்னா -9 வரும். பாருங்கள் இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட சைன் போடுவோம். அப்போ என்ன வரும்னா -9/6 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். பல கேன்சல் பண்ணலாம். 2 3 6 3 3 9. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா -3/2. ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் நம்பர் பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் பேசிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் தனித்தனி வீடியோவாக இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்னென்னா -12 + 7 -6 + 8. ஸோ இது என்னென்னா இந்த ப்ளஸ் மைனஸ் ரூல் இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி 2 நம்பராக எடுத்து ஆட் பண்ணலாம். இல்லைனா இந்த மைனஸ் சைனாக இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் சைனாக இருக்கிறத ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது 2 நம்ம ஆட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது 2 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வரும், -12 + 7 என்ன வரும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட சைன் போடுவோமா. அப்போ என்ன வரும்னா -5 வரும். இந்த -5ஓட இந்த -6 கூட்டினா என்ன வரும், அதாவது இந்த -5ஓட இந்த -6 கூட்டினா -11 வரும். இந்த -11ஓட அந்த +8 கூட்டினா என்ன வரும், -3 வரும். ஸோ இந்த -3ங்கிறதான் இதோடைய ஆன்சர். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த -12யும் -6யும் என்ன ரெண்டுமே மைனஸ் சைனில் இருக்கா. அப்போ இது 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வரும், -18 வரும். அதுக்கடுத்து இது 2மே ப்ளஸில் இருக்கா, இது 2யும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண என்ன வரும், 7 8 ஆட் பண்ணால் 15 வரும். இப்போ இது 2யும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட சைன் போடுவோமா. அப்போ என்ன வரும்னா -3 வரும். ஸோ எப்படி போட்டாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ எது உங்களுக்கு பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 7.02 + 3.122 -6.72. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட நம்ம இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் இந்த டெசிமல் பாயிண்ட்டோட அடிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் அந்த பாயிண்ட்டை வந்து நேராக வச்சு நம்ம ஆட் பண்ணணும். அதுதான், அதாவது 7.02 இருக்கா. ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வரணும். அதை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் மித்த நம்பர் அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ இது அடிஷன் அப்படிங்கிறனால நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மேலே எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 0 இருக்கதா அர்த்தம். ஆட் பண்ணா வரும் 2 4 1. இதை ஆட் பண்ணால் 10. ஓகேவா? இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த -6.72 இருக்குல்ல அதையும் நம்ம போடுறோம். ஸோ மைனஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் நம்பர் அது மைனஸ் நம்பர். அப்போ நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் போடுவோம். ஸோ இங்கே பெரிய நம்பர் பார்த்தோன்னா 10 புள்ளின்னு இருக்கா, இதுதான் வந்து பெரிய நம்பர். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 6 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அதாவது 6.72. ஸோ இங்கே கீழே நம்பர் இல்லாத பிளேஸில் நம்ம என்ன போடணும், 0 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். 2லேருந்து 0 போச்சுன்னா 2, 4லேருந்து 2 போச்சுன்னா 2, இங்கே 1லேருந்து 7 போகாது. நம்ம கடன் வாங்குவோம். கடன் வாங்கினா 11 வரும். அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணனா வரும் 4ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே 9லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணனா வரும் 3ன்னு வரும். அப்போது
3.422 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் 4.234 இன்ட்டு 1000 இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம் வந்து பார்த்த உடனே நம்ம அதாவது இந்த மாதிரி பின்னாடி நம்பர் வந்து 00 இருக்கு, 2000 3000 அந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட்ஸ்லாம் இந்த மாதிரி 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ரொம்ப இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எப்பயும் போல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இந்த வேல்யூ வந்து அப்படியே வரும். அதோட ஒரு 3 0 பின்னாடி போடுவோம். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் பிளேஸ் பண்ணணும் ஆன்சரில். அப்போ என்ன வரும்னா அந்த ஆன்சரில் பின்னாடி இருந்து எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 டிஜிட் தள்ளி. அப்போ நம்ம பின்னாடி அந்த 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது அந்த 3 0க்கு அப்புறம் தான் அந்த புள்ளி வரும். அப்போ அந்த 3 0வும் நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஏன்னா 0க்கு வேல்யூ கிடையாது. அப்போ இந்த மாதிரி வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இந்த நம்பர் அப்படியே எழுதிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர். 3 0 இருக்கா அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூவை அப்படியே எழுதிடுங்க. சப்போஸ் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தான் இருக்குது, 3 0 இருக்குன்னா என்ன வரும்? ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் 7.2 divided by 5.4. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிவிஷனில் இந்த மாதிரி டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன்னா மேலே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, கீழே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேலேயும் ஒரு டிஜிட் தள்ளி தான் இருக்குது, கீழேயும் ஒரு டிஜிட் தள்ளி தான் இருக்குது. அப்போ இப்படி இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக அந்த நம்பர் அப்படியே எழுதிடுங்க, புள்ளி இல்லாத மாதிரி எழுதிடுங்க. இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து இந்த புள்ளியை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 10ஆல் நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணும்போது கம்பல்சரி கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த 0 இந்த பாயிண்ட்டும் வந்து என்னன்னா ரிமூவ் ஆயிரும். சரி, அதனால நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் போடாமல் டேரெக்டாக ஆன்சர் வேணும் அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி மேலேயும் கீழேயும் இருந்துச்சுன்னா நம்ம அதை போய் டேரெக்டாக எழுதிக்கலாம். இல்லை 2 டிஜிட் தள்ளி மேலேயும் 2 டிஜிட் தள்ளி கீழே இருந்தால் அதையும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் மேலே ஒரு டிஜிட் தள்ளி கீழே 2 டிஜிட் தள்ளி இருந்தால் அது கொஞ்சம் மாறும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எழுதிருக்கேன். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 9வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணலாம். 8 9 72, 6 9 54. அப்போ 8/6. அகெயின் இதையும் கேன்சல் பண்ணலாம்ல. 4 2 8, 3 2 6. அப்போ என்ன வரும்னா 4/3 அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th சம் 1/3 + 2/5 + 3/10 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது கீழே உள்ள நம்பர் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும் ஃப்ராக்ஷன் ரூல் படி. இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ இதை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன நம்பராக இருக்குது, டக்குன்னு நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம போடுறது தான் வந்து பெட்டர். இல்லை வேறு நம்பராக இருக்குது, கொஞ்சம் நம்ம ஃபைன் பண்ணுறது சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மொத்தத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 2 நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரோட அந்த நம்பரை சால்வ் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம். சரியா? நமக்கு தேவை என்ன? கீழே உள்ள நம்பர் சேமாக வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 10 இருக்குது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? ஸோ அகெயின் எழுதுகிறேன். இங்கே 10 இருக்கா, நான் இந்த இடத்துல இது 2ஆல் இங்கேயும் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்படி பண்ணும்போது இந்த டேர்மும் இதுவும் என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிரும். அப்போ என்ன வரும்னா இங்கேயும் 10 வந்துடும், இங்கேயும் 10 வந்துடும். ஓகே, அப்போ இங்கே மட்டும்தானே 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே 3 இருக்குது, இந்த 2 சைடும் 10 இருக்குது. அப்போ இது நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இப்போ 1/3 ப்ளஸ் இது ஆட் பண்ணனா வரும் 2 4, 4ஓட இந்த 3 கூட்டினா 7, 7/10 வந்துடும். புரியுதா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 10 இருக்குது. இது ரெண்டுமே ஒரே வாய்ப்பாலாம் வராது. அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த 10ஆல் இந்த சைடும் இந்த 3ஆல் இந்த சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது 1/3 10ஆல் மேலேயும் கீழேயும், 7/10 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணால் என்ன வரும்? 10/30 வரும். இங்கே 21/30 வரும். இப்போ சேம் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஆட் பண்ண என்ன வரும்னா 31/30 வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் டோட்டலாக எல்சிஎம் எடுத்தாலும் உங்களுக்கு 30 வரும். அப்போ இதை 10ஆல் பெருக்குனா 30 வரும், இதை 6ஆல் பெருக்குனா 30 வரும், இதை 3ஆல் பெருக்குனா 30 வரும். அதே இது நம்ம எந்த நம்பரால் கீழே பெருக்கணுமோ அதே நம்பரால் மேலே பெருக்கிட்டு டோட்டலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் இதே ஆன்சர் தான் வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 7th சம் 7x² + 12x² - 3xy + 5xy. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே 7x²y, அதாவது x² டேர்ம் இருக்குது, சேம் டேர்ம் இங்கேயும் இருக்குது, x² இருக்குது. ஸோ இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, ஆனால் இங்கே ஸ்கொயர்டு இல்லை. அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த x²yனா இந்த பக்கமும் அதே தான், அங்கே என்ன இருக்கோ அப்படியே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இல்லைனா ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியாது.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது ரெண்டு சேமாக இருக்கனால இது ரெண்டு நம்ம ஆட் பண்ண முடியும். அப்போ ஆட் பண்ண என்ன வரும்னா 19x²y. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது xy டேர்ம், இதுவும் xy டேர்ம். அப்போ இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஒருவேளை வேற டேர்ம் இருந்தது அப்புறம் நம்ம ஆட் பண்ண முடியாது, அது வேணா அப்படியே வச்சுக்கோங்க, அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இது ரெண்டே நம்ம ஆட் பண்ண என்ன வரும், இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஆட் பண்ண என்ன வரும்னா +2xy அப்படின்னு வரும். ஓகே, இது ரெண்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஏன்னா இது ரெண்டு தான் சேம், இது ரெண்டு தான் சேம். அப்போ வந்து அகெயின் இது ரெண்டு நம்மளால் ஆட் பண்ண முடியாது. சரியா? அப்போ இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் 6xz × 7yz × 3x. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் எல்லாம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. நம்பர் மல்டிப்ளை என்ன வரும், 6 எல்லாம் 42, 42 3 126 வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது, வேறு எங்கேயாவது எக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது. அப்போ என்ன வரும்னா எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x² வரும். அதுக்கடுத்து இங்கே இசட் இருக்குது, வேறு எங்கேயாவது இசட் இருக்கா, இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒய் இருக்குது. ஸோ அப்போ அதனால் நம்ம ஒய் எழுதிட்டு அதுக்கப்புறம் இசட் எழுதலாம். ஸோ இசட் மல்டிப்ளை பண்ணால் z². இந்த வேல்யூஸ் எல்லாம் மாற்றி மாற்றி எழுதினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு ஆர்டராக எழுதியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 2√5 × 3√6. ஸோ இது வந்து ரூட் வேல்யூஸை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணணும் பாருங்கள். ஸோ வெளியே இருக்க நம்பரோட வெளியே உள்ள நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கே நம்பர் வெளியே இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2×3 = 6 அதுக்கப்புறம் ரூட்குள்ளே இருக்க நம்பரோட ரூட்குள்ளே இருக்க நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 5×6 30 வரும். இந்த ரூட்குள்ளே இருக்க நம்பர் ஏதாவது கொஞ்சமாவது வெளியே பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 30ங்கிறத நான் இங்கே எடுக்க முடியாது, அதனால அந்த 30 வந்து அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். சரிங்களா? ஓகே, அப்போ இதுதான் இதுக்குரிய ஆன்சர், 6√30. ஓகே, நெக்ஸ்ட் சம் 5√2 - 6√2 + 8√8. இங்கே பாருங்கள் 5√2 இருக்குது, இங்கே -6√2 இருக்குது. ஸோ இந்த ரூட் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ரூட்குள்ளே இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ஆனால் மல்டிப்ளிகேஷனில் அந்த ரூல்லாம் கிடையாது. நம்ம உள்ளே இருக்க நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த 5×6 மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுவோம். பட் ரூட்குள்ளே ப்ளஸ் மைனஸ்ன்னு வரும்போது அந்த நம்பர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும், இல்லைனா ஆட் பண்ண முடியாது. அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே பின்னாடி உள்ள வேல்யூ சேமாக இருந்தால் தான் அந்த நம்பர் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், அதை அப்படியே தான் போட்டோம், அது எதுவுமே பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ரூட்லையும் இங்கேயும் √2 இங்கேயும் √2 இருக்குது. அப்போ நம்ம வர ஆன்சர் வந்து √2 அப்படியே தான் இருக்கும், முன்னாடி இருக்க நம்பர் தான் ஆட் பண்ணி போடுவோம். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 5 -6 இருக்குது. அப்போ என்ன வரும், 1 ப்ளஸ் 1 மைனஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட சைன். அப்போ -1√2 இருக்கும். இங்கே 1 போட்டால் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 8√8 இருக்குது. இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே 2 இருந்தால் தான் நான் ஆட் பண்ண முடியும். இங்கே இந்த 8ஐ நான் 2ஆக மாற்ற முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது எப்படி 2ஆக மாற்றுறதுனா, மீதி உள்ள வேல்யூவை வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஒரு வேளை எடுக்க முடியல அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க, +8√8 போட்டுருங்க. அதுதான் இதுக்குரிய ஆன்சர். நான் எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள் இங்கே √8 இருக்கு இல்லையா உள்ள, அதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 4×2 எழுதலாமா, ரூட்குள்ளே இருக்க அந்த 8. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 4 வேல்யூ என்னது, +2. ஓகேவா? அப்போ இந்த √4 வேல்யூவை நம்ம வெளியே அதாவது இந்த 4 வெளியே எடுத்துட்டோம்னா அப்படின்னா 2ஆக மாறிடும். அப்போ என்ன வரும்னா -√2 + 8. இது வெளியே வரும்போது மல்டிப்ளிகேஷனில் தான் வரும். சரியா? இதுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ 8 × இந்த √4 வெளியே வந்துச்சுன்னா 2ஆக மாறிடும். ரிமைனிங் ரூட்டுக்குள்ளே வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. சரியா? இந்த மாதிரி எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. -√2 + இப்போ என்ன ஆயிரும், 16ன்னு ஆயிரும், 16√2ன்னு ஆயிரும். இப்போ இது ரெண்டு நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணலாம். இது வெறும் √2, அதாவது முன்னாடி 1 இருக்கதா அர்த்தம். அப்போ மைனஸில் இருக்குது, -1 + 16. அப்போ என்ன வரும், +15ன்னு வரும். √2 அப்படியே போட்டுக்கோங்க. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 5√3 வகுத்தல் 5√2. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்போனன்ட் ரூல்ஸ், அந்த அடுக்கு விதிகள் தெரிஞ்சால் நீங்கள் டக்குன்னு இப்படியே ஆன்சர் பண்ணலாம். அதாவது கீழே உள்ள நம்பர், இந்த மாதிரி அடுக்கில் நம்பர் கொடுத்து கீழே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள நம்பர் சேமாக இருந்தால் ரொம்ப ஈஸி. அடுக்கில் உள்ள நம்பரை வந்து மல்டிப்ளிகேஷனாக, நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மேலே தான் ஆட் பண்ணிடணும்.
வகுத்தல் இருந்தால் கழிச்சிடணும். அதாவது இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்க, 5/3 இன்ட்டு 5/2 இருந்தால் 5 கீழே சேமாக இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. இதே மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது என்ன பண்ணணும், மேலே ஆட் பண்ணி போடணும். இப்போ நமக்கு இருக்குது டிவிஷன். அப்போ என்ன வரும்னா இதோட ஆன்சர் வந்து 5 இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிடுங்க. 3லேருந்து 2 போச்சுன்னா என்னது 1. அப்போ 5/1னா என்ன அர்த்தம், 5 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் x² + 7x + 10. ஸோ இதுக்கு என்னென்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே முன்னாடி என்ன இருக்குது, 1 இருக்கதா அர்த்தம். இந்த 1ஐயும் 10ஐயும் பெருக்கினா என்ன வரும், 10ன்னு தான் வரும். நடுவில் உள்ள நம்பர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 10ன்னு வரணும், அதே நம்பரை வந்து ஆட் பண்ணால் 7ன்னு வரணும். நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் எடுக்கிறோம் இல்லையா, 7ங்கிறது அதோடைய சைனோட தான் நம்ம எடுக்கணும். சரியா? எல்லாமே ப்ளஸ் இருக்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்படி என்ன நம்பர் வரும் பார்த்தீங்கன்னா 5 2 I2 10, 5 2 கூட்டினா 7. அப்போ இது நம்ம எப்படி எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் இந்த 5 இங்கே எழுதிக்கோங்க, ஃபேக்டராக எழுதணும் இந்த மாதிரி. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து இந்த பேசிக் ப்ராக்டிஸ் செஷனுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது இந்த கொஸ்டினில் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது, இந்த பர்டிகுலர் சம் ரொம்ப எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் வீடியோவில் போய் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக போட்டிருக்கீங்களா, அதில் போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இவ்வளோ தான் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஃபேக்டரே கொடுத்துருந்தா எப்படி மல்டிப்ளை பண்ணி திருப்பி இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். சரிங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் வந்து அதுதான். 3x + 7 4x - 2. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஈக்குவேஷன் தான் வரும்னு கிடையாது, எப்படி வேணால் வரலாம். சரியா? இந்த மாதிரி 2 ஃபேக்டர் கொடுத்துருந்தா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதில் 2 டேர்ம் இருக்குது, இதுலேயும் 2 டேர்ம் இருக்குது. இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இந்த 2 டேர்மோடையும் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். சைனையும் பார்க்கணும் நம்ம. அப்போ 3x இங்கே இருக்குது, இங்கே 4x இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 12x². நாங்கள் 12x மல்டிப்ளை பண்ணால் x². அப்போ 12x²ன்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3xையும் இந்த -2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா -6xன்னு வரும். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த 7ஐயும் இந்த 4xையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா 4 28xன்னு வரும். ஸோ +28x. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 7ஐயும் -2. ஸோ மைனஸ் மல்டிப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தாலே ஆன்சரில் மைனஸ் வரும். ரெண்டுமே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். சரிங்களா? இப்போ 7 -2 ஒரு சைடு தான் மைனஸ் இருக்குது. அப்போ 7 2 -14. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இந்த +3xையும் -2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது -6xன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு 4 டேர்ம் இருக்கா. இப்போ இதில் ஏதாவது சேம் டேர்ம்ஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் டேர்ம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாம். 12x². இது ரெண்டும் ஆட் பண்ணால் பாருங்கள், மைனஸ் இருக்குது, ஒன்று ப்ளஸ் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் தான் போடுவோம். அப்போ என்ன வரும்னா +22x - 14. இவ்வளோ தான் இதுக்குரிய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.